الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لقد أنزلنا آيات بينات والله يهدي من يشاء إلى صراط مستقيم. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சங்கைக்குரிய ரமலான் மாதத்தினுடைய 14வது நோன்பையும் 15வது நாளினுடைய தராவி தொழுகையும் தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் நாம் வைத்த நம்முடைய நோன்புகளையும் இந்த நோன்பிலே நாம் கேட்ட நம்முடைய எல்லா துஆக்களையும் எல்லாம் வல்ல இறைவன் பரிபூர்ணமாக அங்கீகரித்து கொள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று தராவினுடைய தொழுகையில் ஓதப்பட்ட சூரா அத்தியாயம் சூரத்துன் நூர் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் ஓதப்பட்டது. இந்த சூரத் நூறினுடைய இந்த சூறாவினுடைய மகத்துவத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, குறிப்பாக தாய்மார்கள், சகோதரிகளுக்கு இந்த சூரா மிகவும் மகத்துவத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அத்தியாயம் சூரத்துன் நூர் என்று சொல்லக்கூடிய இந்த சூரா உள்ளத்தை விரிவடைய செய்யக்கூடிய ஒரு சூரா என்பதாக இந்த சூறாவினுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லப்படுது. அதாவது மனம் சோர்வடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில, மனதுக்குள்ள கவலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் அந்த சோர்விலிருந்து, அந்த கவலையிலிருந்து, அந்த மன நெருக்கடியிலிருந்து அவருக்கு அல்லாஹு தஆலா மனதிற்கு ஒரு ராகத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்பதாக ஒருவர் எண்ணினார் அப்படின்னு சொன்னா, இந்த சூரத்து நூரை ஓதி யார் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்களோ எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு அந்த மன நெருக்கடியிலிருந்து ஒரு ராகத்தை அல்லாஹ் ஏற்படுத்துறான். மனதிற்கு ஒரு உள்ளத்திற்கு ஒரு நிம்மதியை அல்லாஹ் வழங்குகிறான் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அதுக்கு போன்று வருமானத்தில் குறை இருக்கக்கூடியவர்கள் இந்த சூரத்து நூரை அத்தியாயத்தை ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவருடைய வருமானமும் அவருடைய கண்ணியமும் அவருக்கு கிடைக்கும் என்பதாக இந்த சூரத்து நூறினுடைய மகத்துவத்தை நம்ம பார்க்கிறோம். வருமானம் கண்ணியம் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அத்தியாயம் இது. வருமானம் இருக்கும், ஆனா கண்ணியம் இருக்காது. சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நல்ல வருமானம் இருக்கும், ஆனா என்ன செய்யாது, அவருக்கு கண்ணியம் கிடைக்காது. சில பேருக்கு கண்ணியங்கள் இருக்கும், வருமானம் இருக்காது. இப்போ இந்த வருமானமும் கண்ணியமும் சேர்ந்து ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மகத்துவத்தை அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில், இந்த சூரத்து நூர் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதே போன்று கெட்ட எண்ணங்கள், அதாவது தவறான எண்ணங்கள், ஒரு பெண்ணினுடைய விஷயத்தில் ஒரு ஆணுக்கு ஏற்படுவதும் ஒரு ஆணினுடைய விஷயத்தில் ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய இந்த தவறான எண்ணங்கள் ஏற்படும் பொழுது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சூரத்து நூரை ஓதும் பொழுது அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்குறான் என்பதாக இந்த சூறாவினுடைய மகத்துவத்தை நம்ம பார்க்க முடியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்று ஓதப்பட்ட இறை வசனத்தினுடைய தராவினுடைய தொழுகையில் ஓதப்பட்ட இறை வசனம் அல்லாஹ் சொல்றான், லகத் அன்ஸல்னா ஆயாத்தின் பையினாத்தின் வல்லாஹு யஹ்தி மன் யஷாஉ இலா சிராத்தின் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான வசனம் ஓதப்பட்டது. இந்த வசனத்தினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக நாம் தெளிவுபடுத்தும் வசனங்களை உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறானோ அதை பத்தி அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய இறைவசனங்களை இறக்கி இருக்கிறோம். அப்போ இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனங்களிலும், ஒவ்வொரு இறை வசனங்களிலும் ஒரு தெளிவை அல்லாஹ் வழங்குகிறான். சொல்லிட்டு தன் நாடியவரை அல்லாஹ் என்ன செய்யறான், நேர்வழிப்படுத்துவான். வல்லாஹு யஹ்தி மன் யஷாஉ இலா சிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவர்களை அல்லாஹ் நேர்வழிப்படுத்துகிறான் என்பதாக இந்த வசனத்தினுடைய முடிவில் அல்லாஹ் இதை சொல்றான். அப்ப நேர்வழியை ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். யாருக்கு நேர்வழி கிடைச்சிருச்சோ அவர் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைஞ்சிருவார். யாரு நேரான வழியை விட்டு விலகிட்டாங்களோ,
அது எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் சரி, குடும்பம், பொருளாதாரம், வருமானத்தை தேடிக்கிறது, அதை செலவு செய்யறது, இது எல்லாத்திலையுமே நேர்வழியை அல்லாட்ட கேட்கணும். இதுல எல்லாத்திலையுமே அல்லாட்ட நேர்வழி கேட்கணும். யா அல்லாஹ், இனி எனக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்துல எனக்கு நேர்வழியான வருமானத்தை கொடு. அதே போன்று என்னுடைய குடும்பத்துல நான் நேரான வழியில் என்னுடைய குடும்பத்தை நடத்தணும். அதே போன்று என்னுடைய செலவீனங்களையும் எனக்கு நேரான முறையில் நேர்வழியில் நான் செலவு செய்யக்கூடிய ஒரு நிலை எனக்கு உருவாக்கி கொடு. இது ஒரு அடியானுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு அமைதியை கொடுத்துட்றான். இது ஒரு அடியானுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவருக்கு அல்லாஹ் அமைதியை, சாந்தியும் சமாதானத்தை அல்லாஹ் வழங்கிடுறான். ஆனால் இது ஒரு அடியானுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா நெருக்கடி தான் கிடைக்கும். சம்பாதிக்கக்கூடிய வருமானத்துல நேரான வழியில சம்பாதிக்கல, நாம ஏதோ ஒரு தவறான வழியில ஒருத்தர் வருமானத்தை ஈட்டிக் கொள்கிறார், சம்பாதித்துக் கொள்கிறார்னு சொன்னா அதுல நிம்மதியே இருக்காது. லட்சக்கணக்கில் நம்ம என்ன செய்யலாம், சம்பாதிக்கலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த சம்பாதிக்கக்கூடிய அந்த வரக்கூடிய அந்த வருமானத்தினுடைய வழி வேற ஒரு பாதையில இருந்துச்சுன்னு சொன்னா, அது ஒரு தவறான வழியில இருந்துச்சுன்னு சொன்னா அதுல நிம்மதி இருக்குமா? நிம்மதியே இருக்காது. கோடிக்கணக்கில் பணம் இருக்கும், ஆனா என்ன செய்ய முடியாது, அவர்கிட்ட நிம்மதி இருக்காது. அதே போன்றுதான் சகோதரர்களே, குடும்பமோ நல்ல மனைவி இருப்பா, அழகான குழந்தைகள் இருப்பாங்க, நல்ல உடன் பிறந்த சகோதரர்கள் இருப்பாங்க, நல்ல உறவுகள் இருக்கும். அந்த உறவுகளோடு நாம் இணைந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம நேரான வழியில் உள்ளவரா இருக்கணும். ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனை என்ன நினைப்பா, நம்ம கணவன் கெட்ட வழியில போயிடக்கூடாது. தன்னுடைய கணவனை ஒரு மனைவி என்ன நினைப்பா, கெட்ட வழியில போயிடக்கூடாது, நல்ல வழியில நம்ம கணவன் இருக்கணும். நம்ம ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளை நம்ம என்ன நினைப்போம், நம்ம பிள்ளைகள் கெட்ட வழிக்கு போயிடக்கூடாது, நல்ல வழியில இருக்கணும். நம்ம பார்க்குறோம் சகோதரர்களே, இன்னைக்கு பெரிய அளவுக்கு படிக்க வச்சு நல்ல டிகிரிலாம் வாங்கி நல்ல ஒரு பெயர் சொல்லக்கூடிய ஒரு பட்ட படிப்புலாம் படிச்சுட்டு அந்த 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 பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் பள்ளிவாசலில் வந்து தொழுக வரக்கூடிய தன்னுடைய சக நண்பர்களிடத்துல, இல்லைன்னா அந்த உம்ராவுக்கு போகிறோம்ல, இந்த உம்ராவுக்கு போகக்கூடிய நேரங்களில் வயதானவங்க தான் நிறைய பேர் வருவாங்க. அவங்க அங்கே வந்து கண்ணீர் சிந்துவதை நம்ம பார்க்கணும். அங்கே வந்து கண்ணீர் சிந்துவதை பார்க்கணும். என் பிள்ளைய நான் டாக்டருக்கு படிக்க வச்சேன், ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கிறான், அவனுடைய வழிமுறை சரியில்லை, எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறான், எல்லாம் எங்களுக்கு கொடுக்குறான், ஆனால் அவனுடைய வழிமுறை சரியில்லை என்பதாக பெற்றோர்கள் கதறுவதை, அழுகுவதை நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது இஸ்லாமிய சமூகத்தில். நம்முடைய இஸ்லாமிய சமூகம், இஸ்லாமிய குடும்பத்திலேயே நம்ம பார்க்கிறோம். இத்தனையோ பெண்கள், நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள் வழி தவறி போய் நிற்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ரொம்ப இலகுவான முறையில் செய்தான் வழி தவறுவதற்கு ரொம்ப இலகுவான வழியை ஏற்படுத்துறான். நம்ம பார்த்தா தெரியும், இன்னைக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இஸ்லாமிய சகோதரிகளில் நம்முடைய இஸ்லாமிய சகோதரனுடைய நிலைமையை நாம பார்க்கிறோம். 2 இஸ்லாமிய பெண்கள் நமக்கு நல்லா தெரியும், 2 இஸ்லாமிய சகோதரிகள் சும்மா சாதாரணமாக அவங்களுடைய முகத்தை அவங்க வெளியில காட்ட ஆரம்பிச்சாங்க. அது மொபைல் மூலமா வந்தாங்க, அது ரீல்ஸுங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வெளியில வந்தாங்க. அதுல அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. முதல்ல கருத்து சொன்னாங்க, அப்புறம் கவிதைகள் சொன்னாங்க. கருத்து சொல்ற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அப்புறம் கவிதைகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க, அப்புறம் கடி ஜோக்குன்னு சொல்லிட்டு ஜோக்குகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, தன்னுடைய தலையை மூடிக்கிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாளுக்கு பிறகு தலையில் இருக்க துணியை கழட்டி போட்டுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. இப்ப கடைசியில் அவங்களுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அதில் வரக்கூடிய வருமானம், அதில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரம், ஏன்னா அந்த குடும்பம் ரொம்ப நெருக்கடியான குடும்பமாக அவங்க இருந்திருக்கிறாங்க. இவங்க இதெல்லாம் பண்ண அதில் வரக்கூடிய வருமானம், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரம், அவர்களுக்கு இது ஒரு பெரிய தவறாக இல்லாத ஒரு நிலைக்கு அவங்க உருவாக்கப்பட்டு அவங்க பெற்றோர்களை கூட்டிட்டு போய் கோவில் திருவிழாவோட ஆட விடுற அளவுக்கு வாழ்க்கை மாறி போச்சு. இனிமேல் அவர்களை எப்படி இந்த வழியில நேர்வழியில கொண்டு வரதுங்கிறது யாருக்கும் தெரியாது. அது அல்லாஹ்வுடைய கை. வல்லாஹு யஹ்தி மய்யஷாவு இலா சிராத்தி முஸ்தகீம். அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தன் நாடியவரை நேர்வழிப்படுத்துவான். அப்ப நாம என்ன செய்யணும்னு சொன்னா, தவறான வழியில் சென்றவர்களை ஒரு முன் உதாரணமாகவே எடுத்துக்க கூடாது. இஸ்லாமிய சகோதரர்களுக்கு சொல்றேன், தவறான வழியில் சென்றவர்களை நம்முடைய வாழ்க்கைக்கு என்னைக்குமே முன் உதாரணமா எடுத்துக்க கூடாது.
நம்ம என்ன நிலையில இருக்கிறோம், நம்ம என்ன வழியில இருக்கிறோம், நமக்கு அல்லாஹ் எந்த வழியை சொன்னானோ அந்த வழியில் வாழ்வதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதுவும் அல்லாஹ் நாடியவரைத்தான் அல்லாஹ் நேர்வழிப்படுத்துவான். அல்லாஹ் நாடணும், நம்மை நேர்வழிப்படுத்தணும். அல்லாஹ் நாடிட்டானா அல்லாஹ் நேர்வழிப்படுத்துவான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த துஆவை நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க என்பதாக சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ்விடத்துல நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேளுங்க, யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், இறையச்சத்தோடு நேரான வழியிலும் இறையச்சத்தோடு வாழ்வதிலும் பேணுதலான வாழ்க்கையிலும் எனக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தில் நான் தன்னிறைவு அடைந்து வாழ்வதையும் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் என்பதாக நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். அப்போ அல்லாஹ் நேர்வழிப்படுத்துவதில் அல்லாஹ்வே சிறந்தவனாக இருக்கிறான். அந்த நேர்வழியை ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல கேட்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் நேசிப்பவர்கள் நேசிக்காதவர்களுக்கு பணம் கொடுப்பேன், பொருளாதாரம் கொடுப்பேன், பதவியை கொடுப்பேன், அந்தஸ்தை கொடுப்பேன், எல்லாத்தையுமே கொடுப்பேன். அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் ஒரு மனிதரை நேசிக்கிற அவசியம் கிடையாது. உனக்கு ஒருத்த பெரிய கோடீஸ்வரனாக ஆகிறதுக்கு நான் நேசிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அல்லாஹ் சொல்வதே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நான் நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் பணம், காசு, பொருளாதாரம், அந்தஸ்து, பதவி, உயர்வு எல்லாத்தையுமே கொடுப்பேன். அதுக்கு நான் நேசம் கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நான் நேசித்தால் நேசிப்பவர்களுக்கு மட்டும்தான் ஹிதாயத்தை நான் வழங்குவேன் என்பதாக நான் நேர்வழியை கொடுப்பேன். அதுக்கு என்னுடைய நேசம் தேவை. பணம் இருக்கும், நேரான பாதையில் அவர் இருக்க மாட்டார். பதவி இருக்கும், அவர்கிட்ட ஹிதாயத் இருக்காது. அப்போ ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நேரான வழி இல்லாமல் பணம், பதவி, காசு, பணம் எது இருந்தாலும் அது எந்த விதமான பிரயோஜனத்தையும் ஏற்படுத்தாது. இந்த உலகத்தில் வாழ்ற வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு போகலாம், நல்ல சொகுசா பங்களா, காரு, பணம், நல்லா சொகுசா வாழ்ந்துட்டு போயிடலாமே தவிர மறுமையில மௌத்துக்கு பின்னாடி அவருக்கு அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதான் அல்லாஹ் சொல்றான், நான் நேசிப்பவர்கள் நேசிக்காதவர்கள் எல்லாத்துக்குமே செல்வத்தை வழங்குவேன், ஆனால் நான் நேசிப்பவர்களுக்கு மட்டுமே ஹிதாயத்தை வழங்குவேன் என்பதாக அல்லாஹ் கூறுவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நேரான வழி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, முதலாவது விஷயம், யார் குர்ஆனோடு தன்னை தொடர்பு வைத்துக் கொள்கின்றாரோ அவரை அந்த குர்ஆன் சீராக்கும், அந்த குடும்பத்தை குர்ஆன் சீராக்கும் என்பதாக சொல்றாங்க. தாய்மார்கள் நல்லா கவனிக்கணும், குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொள்வதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குர்ஆனை எடுத்து ஓதுவதற்கு அதிகமான நேரம் பெண்களுக்கு கிடைப்பதை நம்ம பார்க்கணும். அப்ப வீடுகள்ல ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது குர்ஆனை எடுத்து ஓதக்கூடியவர்களாக பெண்கள் மாறணும், சகோதரிகள் மாறணும். நம்முடைய நேரங்களை நம்ம எவ்வளவோ கழிக்கிறோம், எவ்வளவோ வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோமே, குர்ஆனை எடுத்து ஓதக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொண்டால் அல்லாஹ் நேரான வழியை ஏற்படுத்துவான். அந்த குடும்பத்தை அல்லாஹ் சீராக்கி வைப்பான். இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் எந்த நிலையிலும் சீரழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். நம்முடைய குடும்பம் சீரழிவை சந்திக்க கூடாதுன்னா வீடுகள்ல குர்ஆனை ஓதுங்க, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஓதுங்க. எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுதோ அந்த குடும்பம் கண்ணியமானதாக இருக்கும், அந்த குடும்பம் சீரழிவை நோக்கி போகாது. எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லையோ அந்த குடும்பம் சீரழிஞ்சு போயிடும், அல்லாஹ் பாதுகாக்கும். அடுத்து இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க நல்லவங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க. கொஞ்சம் ஆள் ஒரு மாதிரி தெரிஞ்சுன்னு சொன்னா அந்த தொடர்பை கட்டுப்படுத்துறது, அந்த தொடர்பை துண்டித்து அந்த உறவையே துண்டிப்பது தவறே கிடையாது. சரியில்லாத ஆளுன்னு தெரிஞ்சுட்டுன்னு சொன்னா இன்னைக்கு பெண்களுடைய விஷயத்துல, அதுவும் இளம் பெண்கள், கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்கள் இன்று பாதை மாறி வழி தவறி போறதுக்கு காரணமே சொல்லுவாங்கல்ல, கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதாக சொல்லுவாங்க. அப்ப சில தவறான நட்புகளால், சில தவறான பழக்க வழக்கங்களின் மூலமாக நல்ல பெண்களும் வீணாகுவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நல்லவர்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். அவர்களிடத்துல ஏதாவது தவற நீங்க பார்த்தீங்க, அது ஒப்பாமையா, இயலாமையா, ஒரு பாவமான ஒரு செயலா, அல்லது வழி தவறி செல்லக்கூடிய ஒரு பாதைக்கு இழுத்து செல்லக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுடைய நட்பை துண்டிச்சு கொள்ளுங்க என்பதாக சொல்றாங்க. இது வாழ்க்கையை சீராக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லாத்துக்குமே தான் நல்லவங்களோடு நம்ம சேர்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை சீராக இருக்கும். நம்முடைய சேர்க்கை சரியில்லை அப்படின்னு சொன்னா வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும், அல்லாஹ் பாதுகாக்கணும். மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் தௌபா செய்யுங்கள், அது துருப்பிடித்த உங்களுடைய உள்ளத்தை சீராக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். யார் எந்த குடும்பத்துல கணவன், மனைவி, பிள்ளைங்க, தாய், தந்தை, அண்ணன், தம்பி எல்லாம் இருக்கக்கூடிய எந்த குடும்பத்துல அதிகமாக தௌபா செய்கிறார்களோ, எந்த வீடுகள்ல
அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா கேட்கப்படுதோ, எப்படி குர்ஆன் ஓதுனா பரக்கத்து கிடைக்குமோ, அதே மாதிரி எந்த வீடுகளில் அதிகமாக தௌபா சொல்லப்படுதோ அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நிம்மதியை ஏற்படுத்துவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இந்த நிலைகள் இருந்தால் வல்லாஹு யஹ்தி மய்யஷாஉ இலா சிராத்தி முஸ்தகீம், நேரான வழியை அல்லாஹ் நமக்கு காண்பித்து கொடுப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 2 வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு இபாதத்தை சொல்றாங்க. 2 வார்த்தைகள் தான் சொல்றாங்க. அது நாவிற்கு எளிதானது. அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்க, நான் உங்களுக்கு 2 வார்த்தை நான் உங்களுக்கு கற்றுத்தரேன், அது உங்களுடைய நாவிற்கு ரொம்ப எளிதானது, அதை சொல்வதற்கு கஷ்டமே இருக்காது. உங்க நாவிற்கு எளிதானது. நாளை மறுமையில மீசான் என்று சொல்லக்கூடிய ஒரு தராசு அல்லாஹ்ட்ட வச்சிருப்பான். மீசான் என்று சொல்லக்கூடிய ஒரு தராசு அல்லாஹ் வச்சிருப்பான். அந்த மீசான் என்று சொல்லக்கூடிய தராசுல தான் நன்மை தீமை அல்லாஹ் எடை போடுவான். அப்படி எடை போடும் பொழுது அந்த மறுமையினுடைய தராசில் இது கனமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கனமான நன்மையை இது பெற்று தரும் அப்படி சொல்லிட்டு 2 வார்த்தையை சொல்லி தராங்க. இதை எவர் சொல்கின்றாரோ அவருடைய கண்ணியத்தையும் அவருடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்தி வைப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில் இடம்பெறுது. அந்த 2 வார்த்தை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இதுதான் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இதை எவர் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், அவர் எப்போ வேணாலும் சொல்லலாம். பயணத்தில், நடக்கும்போது, தூங்குறதுக்கு முன்னாடி, எழுந்திருக்கும் பொழுது, திடீர்னு சும்மா இருக்கும் பொழுது, கடையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது மனசுக்குள்ள சொல்றார் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் என்பதை ஒருவர் வளமையாக ஓத ஆரம்பித்து விட்டால் அவருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை வழங்குறான். பெரிய தரஜாவை, அதாவது பெரிய அந்தஸ்தை அவருக்கு அல்லாஹ் வழங்குவான். அவருடைய வாழ்க்கையே மாறி போயிடும் அர்த்தம். அது அவருடைய உலக வாழ்க்கையில அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் வேறு விதமாக மாற்றி காட்டக்கூடிய ஒரு சிறந்த அமலை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்குறாங்க. இதை ஓதுவதன் மூலமாக நம்முடைய அந்தஸ்துகளும் உயர்கிறது என்பதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில்